வளர்ந்த காட்டுப்பன்றிகளை வேட்டையாட சிறுத்தை கூட தயங்கும். நாய்களை விட ரொம்பவே புத்திசாலியானது. எதிரிகளை தூரத்திலேயே வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிடும். நீங்கள் பார்த்த இல்லை கேள்விப்பட்ட இந்த காட்டுப்பன்றிகளை பற்றி பல சுவாரஸ்யங்களோட இதனுடைய வாழ்வியலையும் சேர்த்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல காட்டு பன்றிக்கும் பண்ணைகளில் வளர்க்கக்கூடிய இந்த பன்றிகளுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள் ஆக்ரோஷம் குறைந்த காட்டு பன்றிகளை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் வச்சு வளர்க்க ஆரம்பித்தாங்க. அதை இனப்பெருக்கம் பண்ணி அடுத்து அதிக எடை கூடக்கூடிய பன்றிகளாக தேர்வு பண்ணி அதை இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பித்தாங்க. அடுத்து அதிக குட்டிகளை இடக்கூடிய அந்த பன்றிகளாக தேர்வு பண்ணி இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பித்தாங்க. இப்படி தொடர்ந்து தேர்ந்தெடுத்த அந்த இனங்களால் உருவானது தான் இப்போ பண்ணைகளில் இருக்கக்கூடிய இந்த வீட்டு பன்றிகள் எல்லாமே. ஆனால் காட்டு பன்றிகளுக்கும் வீட்டு பன்றிகளுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, காட்டில் வாழ்வதனால இதனுடைய வாழ்க்கை முறை, இதனுடைய தகவமைப்பு எல்லாமே வேறாக இருக்குது. இது என்ன அப்படின்னா, காட்டு பன்றிகளுக்கு பார்த்துக்கிட்டோம்னா முன்னாடி 2 பற்கள் நீட்டிக்கிட்டு இருக்கும். இது கொம்பு இல்லை, இது பற்கள். ஆனால் வீட்டில் வளர்க்கக்கூடிய இந்த பன்றிகளுக்கு இந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பன்றிகள் வெண்மை நிறத்தில் கூட இருக்கும். ஆனால் காட்டு பன்றிகள் வெண்மை நிறத்திலாம் இருக்காது. கருப்பு நிறத்துலையோ இல்லாட்டி அடர் சாம்பல் நிறத்துலையோ இந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, காட்டு பன்றிகள் அளவாக தான் குட்டி போடும். வீட்டு பன்றிகள் நிறையவே போடும். வீட்டு பன்றிகள் ரொம்பவே மென்மையாக இருக்கும். காட்டு பன்றிகள் ரொம்பவே கரடுமுரடாக இருக்கும். ரொம்பவே ஆக்ரோஷமானது, அதிகம் தாக்கும் மனப்பான்மை இந்த காட்டு பன்றிகளுக்கு இருக்குது. வீட்டு பன்றிகளுக்கு அதெல்லாம் கிடையாது. மனிதர்களோட சேர்ந்து வாழக்கூடியது தான். உலகத்தில் அண்டார்டிகா தவிர எல்லா நாடுகள்லையுமே காட்டு பன்றி இருக்குது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த பகுதியில் இயற்கையாகவே காட்டு பன்றி கிடையாது. ஆனால் மனிதர்கள் பிடிச்சிட்டு போய் அங்கே விட்டு இப்போ பல்கி பெருகி இருக்குது. இந்த காட்டு பன்றிகளோட வாழ்வியலை குட்டியிலேருந்து பார்த்துடலாம். ஒரு ஆண் காட்டுப்பன்றி, ஒரு பெண் காட்டுப்பன்றி ரெண்டுமே இணை சேர்ந்த பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்குமே பெண் காட்டுப்பன்றியானது கர்ப்பம் தரிச்சிருக்கும். அடுத்து அது ஒரு கூடு கட்ட ஆரம்பிக்கும். சின்ன சின்ன இலைகள், சருகுகள், வேர்கள் இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு கூடு கட்டி அந்த கூட்டுக்குள்ளே தான் கிட்டத்தட்ட 4லேருந்து 6 குட்டிகள் வரைக்குமே போடும். ரொம்பவே அரிதாக 8 குட்டிகள் வரைக்கும் கூட போடலாம். இந்த குட்டிகள் பிறக்கும் பொழுதே உடம்புல கோடாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த குட்டிகளுக்கு இருக்கிற கோடு உருமறைப்பிற்காக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் வரைக்குமே இந்த கோடுகள் இருக்கும். அப்புறம் மெல்ல மெல்ல மறைய தொடங்கிடும். இந்த குட்டிகள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரங்களுக்கு முழுக்க தாய்ப்பாலை மட்டும்தான் நம்பி இருக்கும். அதன் பின்னாடி இந்த தாயானது உணவெடுக்க இந்த குட்டிகளையுமே கூட்டுட்டு போக ஆரம்பிக்கும். அங்கே போயிட்டு சின்ன சின்ன இளம் வேர்கள், கிழங்குகள் இது எல்லாத்தையுமே எப்படி தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்றது அப்படின்னு இதெல்லாம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும். அங்கே அந்த தாய் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது அப்படி இல்லை. ஏன்னா காட்டுப்பன்றிகள் ஒரு குழுவாக வாழக்கூடியது. இந்த குழுவை சவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சவுண்டர் இந்த குழுவுக்குள்ளே பெண் காட்டுப்பன்றிகள் தான் இருக்கும். ஆண் காட்டுப்பன்றிகள் அங்கே இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 30 பன்றிகள் வரைக்குமே ஒரு சமூகமாக வாழக்கூடியதான் இந்த காட்டுப்பன்றிகள். ஒரு தாய் அதனுடைய குட்டிகள் மட்டும் இல்லாமல் பல தாய்கள் அங்கே இருக்கலாம், பல குட்டிகள் இருக்கலாம். ஆனால் எல்லா காட்டுப்பன்றிகளுமே அந்த குட்டிகள் எல்லாத்தையுமே அரவணைச்சு வாழக்கூடியது ஒரு சமூகமாக. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய எல்லா காட்டுப்பன்றிகளுமே ஒன்று பிள்ளைகளாக இருக்கும், அப்படி இல்லையா சகோதர சகோதரிகளாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 2-3 மாதம் வரைக்குமே தாயினுடைய பால், அப்புறம் வேர்கள், கிழங்குகள் இது எல்லாத்தையுமே குட்டி பன்றிகள் சாப்பிட்டுட்டு இருக்கும். அதன் பின்னாடி வெளி உலக உணவை நம்பி வாழ ஆரம்பிக்கும். இந்த குட்டி பன்றிகள் எல்லாமே பாலியல் முதிர்ச்சி அடைகிறது அப்படின்னா, ஒரு பெண் குட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 6லேருந்து 8 மாதத்துக்குள்ளே பாலியல் முதிர்ச்சி அடைஞ்சிரும். இதுவே ஆண் குட்டி அப்படின்னா 8லேருந்து 1 வருஷத்துக்குள்ளே பாலியல் முதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அது வரைக்குமே தாய் பன்றிகள் இல்லை கூட இருக்கக்கூடிய மற்ற பெண் பன்றிகள் எல்லாமே கண்டிஷனாக ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி இந்த குட்டிகளுக்கு ஒரு சமூக அமைப்பாக வாழறதுக்கு எப்படின்னு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும். அதாவது எங்கே உணவு தேடுறது, எப்படி உணவு தேடுறது, எப்படி எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறது, எது பாதுகாப்பான இடம், எது ஓய்வெடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக மனிதனுடைய வாசனை, மனிதனுடைய சத்தத்தையும் சொல்லிக் கொடுக்கும். மனிதர்கள் ரொம்பவே மோசமானவங்க அப்படின்னு நீங்கள் இந்த பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வேலை பார்க்கும்போது வர்ற தூக்க கனவுல பேயாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவேன். இதை ஒரு சபதமாகவே எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பன்றிகள் எல்லாமே பாலியல் முதிர்ச்சி அடைஞ்ச பின்னாடி அது ஒரு பெண் பன்றியாக இருந்துச்சு அப்படின்னா அது அந்த குழுவிலே வாழ ஆரம்பிச்சிடும். ஆனால் அங்கே ஆண் பன்றியாக இருந்துச்சு அப்படின்னா அது அந்த இடத்த விட்டு தனிமையாக போக ஆரம்பிக்கும். ஒருவேளை தனியாக போகலை, நான் இந்த குழுவோடு தான் இருப்பேன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இனப்பெருக்க காலம் வரும்போது ஆதிக்கம் கொண்ட ஆண்கள் அங்கே வருவாங்க. அங்கே பார்த்து யாரா நீ ஓடுறாங்கிட்டு அப்படின்னு சொல்லி இந்த இளம் பாலியல் முதிர்ச்சி அடைஞ்ச அந்த ஆண் பன்றியை விரட்டி விட்டுரும்.
இது ஒரு நல்ல செயல் தான். இதன் மூலமாக இன்லைன் ப்ரீடிங், அதாவது உறவுகளுக்குள்ள இனப்பெருக்கம் நடக்காமல் பார்த்துக்க முடியுது. அப்படி நடந்துச்சு அப்படின்னா அது எதிர்ப்பு சக்தி குறைவாகவோ இல்லாட்டி நோயுற்றோ இந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பெரும்பாலான உயிரினங்கள் இன்லைன் ப்ரீடிங்கை வந்து முழுவதுமாகவே தவிர்த்திரும். இந்த பிரிந்த ஆண் பன்றியானது தனிமையில் தான் வாழ ஆரம்பிக்கும். ஒரு சில நேரங்களில் இந்த அத்துவிட்ட ஆண்கள்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேருன்னு சேர்ந்து ஒரு குழுவாக வாழ ஆரம்பிப்பாங்க. இனப்பெருக்க காலம் வரும்பொழுது சமூகமாக வாழ்ந்துட்டு இருக்க அந்த பெண் பன்றிகளுக்கு வெப்ப சுழற்சி வரும். அந்த நாட்களில் அதுக்கு ஒரு வித வாசனை வெளிப்படும். இந்த வாசனையை நுகர்ந்து ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கிற ஆண்களுக்கு கூட இந்த வாசனை நுகரக்கூடிய சக்தி இருக்குது. வாசனை நுகர்ந்துட்டாங்கன்னா அந்த குழுவை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்கள் வந்தாச்சுன்னா என்ன நடக்கும்? சண்டை தான் நடக்கும். தன்னுடைய பலத்தை யார் நிரூபிக்கிறாங்களோ, ரெண்டுமே ஆக்ரோஷமாக தாக்கக்கூடியது, தாக்கி தன்னுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய அந்த பன்றியோட மட்டும்தான் இந்த பெண் கூட்டங்கள் வந்து இணைய ஆரம்பிக்கும். ஒரு பெண் பன்றி கிடையாது, ஒரு சில வாரங்கள் வரைக்குமே அந்த கூட்டத்தோடு தங்கி ஒவ்வொரு பெண் பன்றியுமே வெப்பத்துக்கு வரும்போதெல்லாம் அந்த ஆண் பன்றியோட இணைய ஆரம்பிக்கும். அதன் பின்னாடி பெண் பன்றியானது கர்ப்பம் தரித்து ஒரு கூடு கட்டி குட்டி போட ஆரம்பிக்கும். இதுதான் இதனுடைய வாழ்வியலாக இருக்குது. இந்த காட்டு பன்றிகளோட வாழ்நாள்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துலேருந்து 10 வருஷங்கள் வரைக்குமே உயிரோட வாழக்கூடியது தான். இதனுடைய உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேர்கள், கிழங்குகள், அப்புறம் பழங்கள், அப்புறம் பூச்சிகள், முட்டைகள் இப்படின்னு கிடைக்கிற எல்லாத்தையுமே மேய்ஞ்சிடும். இது ஒரு அணை துண்ணி தான். இது தன் எதிரிகளை கையால் என்னென்ன தகவமைப்பு வச்சுருக்குன்றத அதை பார்த்துடலாம். இது முதல்ல இதனுடைய பற்கள், அதாவது கொம்பு மாதிரி இருக்க முன்னாடி இருக்க நீண்ட அந்த பற்கள் தான். இந்த பற்களை வச்சு இது எதிரிகளை தாக்கக்கூடியது, கூச்சமே படாது, ஆக்ரோஷமாக தாக்கும். அது மட்டும் இல்லை, இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பற்களை வச்சு மண்ணை வந்து கிளறி விட்டால் அங்கே கற்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தூக்கி விடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்களுக்கும் முக்கியமாக எதிரிகளை தாக்குறதுக்கு தான் இந்த பற்களை பயன்படுத்துது. அது மட்டும் இல்லை, இந்த பன்றிகளுக்கு வாசனை அறியும் திறன் ரொம்பவே அபாரமானது. ஏன் ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற பெண்ணை கூட வாசனையை கண்டுபிடிச்சு வந்துடும். அது மட்டும் இல்லை, மண்ணுக்குள்ளே மண்ணுக்குள்ளே இருக்கிற கிழங்கு எல்லாமே ஒரு அடிக்குள்ளே இருந்தாலுமே அதையும் போய் மோப்பம் பிடிச்சி இங்கே கிழங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த தோண்டி வேறு கிழங்கு எல்லாத்தையுமே சாப்பிட்டு போயிடும். சரி, இதனுடைய ஞாபக சக்தின்றது அதுவுமே ரொம்ப அபாரமானதான். இப்போது ஒரு இடத்துல போய் சாப்பிட்டு போச்சு அப்படின்னா பல மாதங்களுக்கு கூட அந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கும். அதன் பின்னாடியும் வந்து அந்த இடத்துல வேறு ஏதாவது உணவு கிடைக்குமான்னு சொல்லி தோண்டி எடுத்து தேடி பார்க்கும். இந்த காட்டு பன்றிகளை வந்து எக்ஸ்பிரிமெண்ட் நிறையா பண்ணி பார்த்துருக்காங்க. அதை பண்ணி பார்த்ததில் இது நாய்களை விடவே ஒரு படி மேலவே புத்திசாலித்தனமாக இருந்திருக்கு. அதாவது மூடிய பெட்டிகளை திறக்கிறது, தடைகளை தாண்டி போய் உணவு எடுத்துகிட்டு வர்றது, அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி புதிய புதிய இடங்களுக்கு தன்னை வடிவமைத்துக் கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களில் நாய்களை விடவே புத்திசாலித்தனமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, பகல் நேரத்தில் உணவு தேடிட்டு இருக்கும்போது யாராவது எதிரிகளை பார்த்துருச்சு அப்படின்னா அடுத்து அங்கே இரவு நேரத்தில் உணவு தேட ஆரம்பிக்கும். இப்படி தங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்வியலை மாற்றிக்கிற கூடியதான். இந்த காட்டு பன்றிகளுக்கு வியர்வை சுரப்பி கிடையாது. அதனால தான் நம்ம பன்றிகளை பார்த்தா அது சேர்லையோ இல்லாட்டி தண்ணீர்லையோ எப்போ பார்த்தாலும் அதில் புதஞ்சிக்கிட்டு தன்னை முழுவதுமாக சேரால் பூசிக்கொண்டு இருக்கிறது. இதனால் இதற்கு வெப்பத்தையும் கட்டுப்படுத்த முடியுது, ஒட்டுண்ணிகள் கிட்ட இருந்தும் தன்னை காத்து கொள்ள முடிகிறது. இதனுடைய எதிரிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா முக்கியமாக புலிகள் தான். ஏன்னா புலிகள் எல்லா காட்டு பன்றிகளுமே வேட்டையாடக்கூடியது. அதாவது ஒரு வளர்ந்த ஆண் காட்டு பன்றியை கூட வேட்டையாடும். இங்கே ஏன் வளர்ந்த ஆண் காட்டு பன்றி அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, காட்டு பன்றிகள் ரொம்பவே மூர்க்கத்தனமானது, ஆக்ரோஷமானது. அது தாக்குச்சு அப்படின்னா அதனுடைய பற்கள் வந்து குத்தி கிழிக்கப்பட்டு இறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வளர்ந்த ஆண் காட்டு பன்றிகளை வேட்டையாடுறதுல சிறுத்தைகளோ இல்லாட்டி ஹைனாக்களோ இல்லாட்டி சென்னாய் கூட்டங்களோ இது எல்லாமே கொஞ்சம் தயக்கம் காட்டத்தான் செய்யுது. மற்ற பன்றிகளை வேட்டையாடுறது எல்லா மிருகங்களுமே வேட்டையாட தான் செய்யும். ஏன்னா சின்ன சின்ன இளம் குட்டிகள், அப்புறம் நோயுற்ற வயதான இந்த மாதிரி தனிமையில் இருக்கக்கூடிய இந்த காட்டு பன்றிகள் எல்லாத்தையுமே மற்ற விலங்குகள் வேட்டையாட தான் செய்யுது. முக்கியமாக காட்டு பன்றிகளுக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா அது மனிதர்கள் தான். இது வரைக்குமே இந்த பதிவை முழுமையாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய பொறுமைசாலி தான். நீங்கள் பொறுமைசாலின்னு பெருமையாகவே சொல்லிக்கலாம். என்கிட்ட சொல்லுங்கள், முதல் கமெண்ட்டில் என்னோடய வாசகம் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கு. அங்கே போய் லைக் பண்ணுங்கள். எத்தனை பொறுமைசாலிகள் இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுப்போம்.